ஓம் சத்குருவே சரணம். வாத்தியார் மகராஜ்க்கு ஜெய். குரு வரலால கால ரகசிய பதிவேட்டில் பார்க்கக்கூடிய விஷயமானது அப்படின்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த நவராத்திரியோட முத்தாய்ப்பான சில நாட்கள். முத்தாய்ப்பு மீன்ஸ் எப்படி உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா, ஒரு அதிமகா விசேஷமான நாட்கள் அப்படின்ட்டு சொல்லலாம் அந்த நவராத்திரிலேயே. ஏன்னா நவராத்திரின்றது 9 தினம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். 9 நாட்களும் அம்பாளுக்குரியது. அம்பாளை நீங்கள் பூஜை பண்ணுறதுக்கு ரொம்ப உகந்தது நாள். ப்ளஸ் வேண்டிய எல்லாமே கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தான் வாத்தியாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் பெரியவங்களும் சொல்லியிருக்காங்க, சாஸ்திரமும் சொல்லுது. பட்டு அதில் சாஸ்திரம் ஒரு விஷயத்தை கூடுதலாக என்ன விஷயம் சொல்லுது அப்படி பார்த்துட்டிங்கன்னா, நவராத்திரியில் ரொம்ப உச்சமான காலமாக இந்த சப்தமி, அஷ்டமி, நவமி அந்த கடைசி 3 நாட்களாவது அம்பாளை எந்த அளவுக்கு நீங்கள் பூஜை பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிடுங்க. நவராத்திரியில் ஏனைய நாட்களை தவற விட்டவங்க கூட இந்த காலத்தை நிச்சயமாக பயன்படுத்திங்க. ஏன்னா இந்த காலத்தில் பண்ணக்கூடிய பூஜை, அம்பாளை நம்ம பண்ணக்கூடிய பூஜை அவளோட பரிபூர்ண கிருபா கடாட்சம் கண்டிப்பாக கிடச்சிரும். முழுமையாக பண்ணுறது நவராத்திரி ஆரம்பத்திலேருந்து பரிபூர்ணமான ஒரு அனுகிரகம்தான். பட் ஏதேனும் ஒரு காரணங்களால் தவிர்க்க முடியாத ஒரு காரணங்களாக இருக்கணும். அது அந்த நாளை பண்ண முடியல, அம்பாளை எங்களால் முறையாக பூஜை பண்ண முடியல அப்படின்ட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த பரிபூர்ணமான 9 நாளும் அம்பாளை பூஜை பண்ண நவராத்திரியோட முழு பலன்களும் தரக்கூடிய ஒரு விசேஷமான நாள் தான் இந்த சப்தமி, அஷ்டமி, நவமி. இந்த 3 நாட்களும் நவராத்திரியில் வரக்கூடிய முத்தாய்ப்பான நாள் அப்படின்ட்டு இதை சொல்லுவாங்க. ஸோ அதன்படி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா, இந்த செப்டம்பர் மாதம் எடுத்துங்களேன், 29 திங்கட்கிழமை அன்று உங்களுக்கு சரஸ்வதி சப்தமி அப்படின்ட்டு பஞ்சாங்கங்கள்லாம் இருக்கும். ஆக்சுவலி ஞாயிற்றுக்கிழமை சப்தமி தான். பட் ஆனால் அன்றைக்கி தான் சரஸ்வதி தேவி ஆவாகனம் பூஜைன்ட்டு இருக்கும். சரஸ்வதி தேவியை நாம் வீட்டுக்கு ஆவாகனம் பண்ணணும். ஆவாகனம் மீன்ஸ் என்னென்னா அவங்கள வர வைக்கிறது. இப்போ எப்படி பிள்ளையார் வாங்கி வீட்டில் வச்சு பூஜை பண்ணுறோம், அதன் போல் இந்த சரஸ்வதி ஆவாகன நாள்ன்ட்டு இருக்கிற அன்று களிமண்ணால் செய்யப்பட்ட சரஸ்வதி பொம்மை இருந்தால் ரொம்ப விசேஷம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் ஒரு மஞ்சள்லையாவது நல்ல மஞ்சளை விநாயகர் பிடிக்கிற மாதிரி ஓரளவுக்கு நல்லா அதில் முடிஞ்சால் கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு கூட ஒரு சரஸ்வதி தேவியாக அந்த மஞ்சளில் நீங்கள் ஆவாகனம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு விதியும் ஒன்று இருக்குது. இல்லைனா இந்த பாத்திரம் எவர் சில்வர் அண்டு பிளாஸ்டிக் இதை தவிர்த்து வெங்கலம் சம்திங் உங்களால் முடிஞ்ச மண்பானை கூட ஒன்றும் தப்பு இல்லை. அந்த பாத்திரங்களில் பானை, அந்த பாத்திரங்களில் சுத்தமான ஜலம் விட்டு அதில் ஒரு வெண்தாமரையை மிதக்க விட்டு கூட அந்த வெண்தாமரையில் சூட்சமமாக அந்த தீர்த்தமே சரஸ்வதி தீர்த்தமாகவும் அந்த தாமரையில் தேவி சரஸ்வதி அமர்ந்து இருந்து அனுக்கிரகம் பண்ணுற மாதிரியும் நீங்கள் நினைக்கலாம். இல்லைனா சிக்கு பலகண்டு இருக்கும். சிக்கு பலகை நீங்கள் நெட்டில் போடுங்க, வரும். இந்த பெரிய பெரிய உபன்யாசர்கள்ன்ட்டு சொல்லுவாங்க பார்த்திங்களா, இந்த பாகவதம், ராமாயணம் படிக்கிறவங்களாம் அந்த பலகையில் வச்சு தான் அந்த பெரிய புக்காக இருக்கும். அது கையில் வச்சுட்டு இருக்குது, ரொம்ப நேரம் படிக்க முடியாதுன்றதுக்காக அதை வைப்பாங்க. ஒரு இன்ட்டு மாதிரி இருக்கும், அந்த கட்டையில் மரப்பலகையில் பண்ணியிருப்பாங்க. அந்த பலகையில் நீங்கள் ஒரு மஞ்சளில் கூட முடிஞ்சா, இல்லைனா சரஸ்வதி தேவி களிமண்ணில் இருந்து உங்களுக்கு கிடைச்சாலும் சரி தான். அந்த தேவியை சரஸ்வதியை அந்த சிக்கு பலகையில் நீங்கள் வச்சு தொடர்ந்து ஒரு 3 நாள் கூட இல்லை, ஒரு 5 நாள் வரும். ஏன்னா மூலத்தில் பிடித்து அவிட்டத்தில் விடு அப்படின்ற ஒரு பழமொழியே ஒன்று உண்டு. வாத்தியார் அதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். நமக்கு சரஸ்வதி பூஜை இந்த நவமி தசமியோடு முடிஞ்சிடும். பட் இருந்தாலும் அவிட்டம் திருநக்ஷத்திரம் வரைக்கும் நாம் அந்த சரஸ்வதி தேவிக்கு நித்தியபடி பூஜையை பண்ணி அவளை ஆராதனை பண்ணுறதுனால நிச்சயமாக அனுகிரகங்கள் உண்டு. அது ஒரு விஷயம் ஒன்று. ஸோ இப்படி எல்லாம் சரஸ்வதியை ஆவாகனம் பண்ணி நம்ம, அதாவது புரியும் மாதிரி சொல்லணுன்னா, நம்ம வீட்டில் வர வச்சு அவங்கள மந்திரங்களாலேயோ ஏதோ உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்கள் சொல்லி நீங்கள் என்ன சகலகலாவல்லி மாலை, அப்புறம் நிறைய துதிகள் சரஸ்வதி இருக்குது, தேவியோட அந்தாதி அப்படின்லாம், அதை சொல்லி அம்பாளை வர வச்சுட்டு டெய்லி வழக்கம் போல் நீங்கள் நித்திய என்ன முடியுமோ உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் குறிப்பாக பண்ணும்போது இந்த பாதாம்லாம் கொஞ்சம் வித்யா அனுகிரகங்கள் உண்டு, அதை வச்சு நைவேத்தியம் பண்ணலாம். இந்த சிக்கு பலகையில் நீங்கள் சரஸ்வதி ஆவாகனம் பண்ணிட்டீங்கன்னா அவள் ரொம்ப விசேஷமானவங்க. அவங்க அந்த சிக்கு பலகையில் இருக்கிறவங்க சாரதா பீடத்தில், சாரதா பீடன்றது காஷ்மீரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான
ஒரு இடம் அது. ஞான வித்யா பீடம் அதெல்லாம். ஸோ அங்கே இப்படி தான் சரஸ்வதி வந்து இருக்கிறாங்களாம். சிக்கு பலகையில் தான் அமர்ந்து அனுகிரகம் பண்ணக்கூடியவளாம் சாரதா தேவி. ஆக்சுவலாக இந்த நவராத்திரி சாரதா நவராத்திரி தானே இது. இதோட முத்தாய்ப்பு, அதனால தான் முத்தாய்ப்புன்ட்டு முன்னையே சொன்னோம் குருவர்களால். இந்த மாதிரி சரஸ்வதியை வந்து சிக்கு பலகையிலலாம் ஆவணம் பண்ணி நம்ம பூஜை பண்ணுறதுனால அந்த சாரதா நவராத்திரியோட முழு பலன்களும் கிடைக்கும். ஏன்னா வாத்தியார் இதை ஒரு இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயத்த சொல்கிறார். என்னென்னா, இந்த மாதிரி சிக்கு பலகையில் வீட்டில் நம்ம சரஸ்வதி தேவியை ஆவணம் பண்ணுறதுனால அந்த இடமே சரத் என்று சொல்லக்கூடிய அந்த சாரத் என்று சொல்லக்கூடிய அந்த அந்த நகரத்துக்கு பேர் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு அமைதியான ஆனந்தமான தேசமாக, ஞான தேசமாக நம்ம வீடே மாறிடும். ஸோ அப்படியே வாத்தியார்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அந்த சாரத், அந்த தேவி ஞான வித்யா, அதில் இருக்கக்கூடியவ ஞான வித்யா சரஸ்வதி இல்லையா, அவங்களுக்கு வந்து காஷ்மீர கனின்ட்டு சொல்லக்கூடிய அந்த ஆப்பிள் நெய்வேத்தியம் நித்தியபடி ஒரு டெய்லி ஒன்று ரொம்ப விலையால் இருக்காது. அநேகமாக ஒரு 10-15 ரூபாவில் இருக்கிற சின்ன பழமாக இருந்தால் கூட உங்களால் முடிஞ்சதுன்னா நிறைய கூட வாய்ப்பு இருக்கிறவங்களும் வச்சு மற்ற குழந்தைங்களுக்கெல்லாம் கூட அந்த கனியை வந்து தானம் பண்ணலாம். ஏன்னா அது அம்பாள் சரஸ்வதியோட பிரசாதம், மகா பிரசாதம் இல்லையா. அப்படி கூட நீங்கள் பண்ணலாம். அந்த 5 நாளைக்கும் அப்படி பண்ணுங்கள். டெய்லி இந்த மாதிரி கனியை வந்து நெய்வேத்தியம் பண்ணி தானம் பண்ணுங்கள், ஆப்பிள் நெய்வேத்தியம். இல்லை நீங்கள் மஞ்சளில் இந்த மாதிரி சாதாரணமாக எங்கேப்பா சிக்கு பலகைக்கெல்லாம் நாங்கள் எங்கேயும் போக முடியாது அப்படின்ட்டு நினைக்கிறவங்க, நீங்கள் சாதாரணமாக ஒரு மனையிலேயே இந்த மாதிரி மஞ்சளில் வந்து அம்பாவை வந்து ஆவணம் பண்ணி பாதாமோ என்ன உங்களால் முடியுமோ டெய்லி ஒரு நெய்வேத்தியம். குழந்தைங்களை கண்டிப்பாக வந்து சகலகலவல்லி மாலை, அப்புறம் நிறைய நீங்கள் போட்டிங்கன்னா நெட்டில் வரும். ஏன்னா அதோட லிஸ்ட்டு நிறைய இருக்குது. என்னெல்லாம் முடியுமோ சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது ஒரு பெரிய விஷயம். இது வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும், ஏன்னா அவங்க தானே படிக்கிறாங்க அப்படின்ட்டு நினைக்காதீங்க. இந்த அறிவும் ஞானமும் ஒவ்வொரு மனிதர்களோட இன்றியமையாத தேவையான ஒன்று. படிப்பினால் மட்டும் அறிவு வந்து கிடச்சிராது. அனுபவம், குருவோட அனுகிரகம் இருந்தால் தான் அறிவு வந்து விருத்தியாகும். ஏன்னா இந்த அறிவுன்ற ஒரு விஷயமே குரு அனுகிரகம் இல்லாமல் இந்த அறிவு விருத்தி யாருக்குமே ஆகாதுன்றது தான் ஒரு விஷயங்க. உண்மையாலுமே படிக்கிற குழந்தைங்களுக்கு கூட அந்த குருன்ட்டு ஒரு டீச்சர், மாஸ்டர் அவங்க சொல்லி தானே கொடுக்குறாங்க. அதுபோல் ஒவ்வொருவருக்கும் குருவோட அனுகிரகம் தான் இந்த அறிவு விருத்தி தரும். அதன்படி நம்ம குருவருள் வேணுன்ற ஒரு பிரார்த்தனையோட பெரியவங்க கூட இந்த மாதிரி சரஸ்வதியை வந்து பிரார்த்தனை பண்ணி வேண்டிக்கலாம். ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு உண்மையான ஞானம், தெளிவு, இந்த அறிவு இதெல்லாம் ஏற்படும். ஏன் இந்த ஞானம், தெளிவு? மெயின்லி நமக்கு நம்ம பிரச்சனை தீர்வது பணம் தானே ஒரு பிரதானம் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நல்ல சிறந்த அறிவு, சிறந்த ஞானம் இது இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து கவலையே பட மாட்டாங்க. அந்த மனமானது அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல செம்மையாக இருக்கும். மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம், மனமது செம்மையானால் வாயு உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசி அடக்க வேண்டாம், மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாமே அப்படின்ட்டு அகத்திய பெருமான் சொல்கிறாருன்னா, இந்த மனம் வந்து ஒரு பக்குவப்பட்டுடுத்து அப்படின்னா அவங்களுக்கு எந்த தேவையுமே இருக்காது, எந்த வேதனையுமே இருக்காது. மெயின்லி நம்ம சின்ன பசங்கள்லேருந்து பெரிய வயசானவங்க வரைக்கும் இங்கே என்ன நம்ம இவ்வளோ பூஜை, இவ்வளோ தேடல், ஓடல் எல்லாமே பார்த்துட்டு வேதனை தீரணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே இல்லை. வேதனையே இல்லைன்னா கூட எதிர்காலத்தில் வேதனை வந்துடக்கூடாது ஆண்டவனே அப்படின்ட்டு ஒரு ப்ரிகாஷன்ஸ். ஸோ அப்படி ஒரு வேதனைன்ற ஒன்றை நாம் அடையாமல் இருக்கணும்னா அதற்குரிய ஞானமும் அறிவும் நமக்கு நிச்சயமாக ஒவ்வொருவரும் அடைந்தாக வேண்டும். அப்படி அடையக்கூடிய ஒரு அனுகிரகத்தை இந்த சரஸ்வதி நிச்சயமாக நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள். அதனால தான் சரஸ்வதி சப்தமின்ட்டு அதுக்கு பேர், அந்த நவராத்திரியில் வரக்கூடிய சப்தமிக்கு. அதுலேயும் மூலம் கூடிய சப்தமி தான் முழுமையான சரஸ்வதி சப்தமி. ஏன்னா அன்று தான் வந்து தேவியோட அந்த அவதார தினமே ஒன்று உண்டு சாஸ்திரத்தில். ஸோ இப்படியெல்லாம் இருக்குங்க. சரி, இந்த மாதிரி வந்து நீங்கள் இந்த தொடர்ந்து மூலத்திலேருந்து மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 5 நாளும் தொடர்ந்து குழந்தைங்களும் சரி பெரியவங்களும் சரி வீட்டில் இந்த மாதிரி சரஸ்வதி தேவிக்கும் ஒரு பிரதானமான, நிறைய பேர் யோசிக்கணும் நாங்கள் தான் கொழுபடி வச்சுருக்கோமே. நோ ப்ராப்ளம். நீங்கள் தனியாக இந்த சிக்கு பலகையை பக்கத்தில் வச்சு கூட நீங்கள் பண்ணுங்கள். இல்லைனா தனியாக ஒரு மனையை போட்டு இந்த சரஸ்வதி சப்தமி அன்றிலிருந்து அங்கே கொழுவில் இருக்கிற சரஸ்வதி அவள் தனியாக இருக்கட்டும், இங்கே நீங்கள் தனியாக ஆவணம் பண்ணி. இது ஏன் அப்படி சொல்கிற ஆவணன்றன்னா, அந்த அவிட்டம் வருது பாருங்கள், 5வது நாள் எடுத்துகிட்டு போய் இந்த சரஸ்வதியை முறையாக நீர்நிலைகள் அல்லது கடற்கரைகளில் வந்து விஜயர்சனம் பண்ணிடணும். விஜயர்சனம் மீன்ஸ் இந்த பிள்ளையாரை கரைச்சி விட்றோம் இல்லையா முறையாக, அந்த மாதிரி பண்ணணுன்றதுக்காக தான் இது தனியாக இப்படி ஒரு ப்ரொசீஜரை வந்து வாத்தியார் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க.
அந்த மாதிரி பண்ணுறதோட பலன்களும் ஒரு அலாதி தான். நிறைய நம்ம அடியார்கள் பண்ணி நிறைய குழந்தைங்க இன்றைக்கி டாக்டராகவும் பெரிய பெரிய நிலையிலையும் இருக்கிறதா அடியனுக்கு அப்பப்போ இந்த கோயிலில் பார்க்கறச்செல்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ண ஒரு பலன்களாக. ஸோ அதனால் எல்லாருமே இதை நம்ம பண்ணுவோம். நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல படிப்பு, கல்வியில் ஒரு உன்னதான நிலை அடையணும். குறிப்பாக நல்ல உத்தமமாக தர்ம சிந்தனையோட குழந்தைங்க வந்து சிந்திக்கக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் வந்து எல்லா குழந்தைங்களுக்கும் சரஸ்வதி நிச்சயமாக அனுக்கிரகம் பண்ணுவாள். ஸோ அதுக்காக தான் ஓகே, இதெல்லாம் வந்து இந்த சரஸ்வதி சப்தமி வந்து இப்படிலாம் தேவியை வீட்டில் ஆவாகனம் பண்ணணும், அண்டு பூஜை பண்ணணும், அதோட பலன்கள்லாம் இவ்வளோலாம் கிடைக்கும். இது பொதுவான விஷயமாக இருந்தாலும் கூடுதல் தகவல்களாக எப்பொழுதுமே நம்ம இந்த நவகிரகங்களோட அனுக்கிரகம் என்ன நம்மளோட பூஜைக்கு ஹெல்ப் பண்ணோம், எப்படி பூஸ்ட் பண்ண போகுதுன்ட்டு பார்த்துட்டிங்கன்னா, இந்த புத்திகாரகன்ட்டு சொல்லக்கூடிய புத பகவான் ஏற்கனவே நம்ம முன்னே ஒரு வாட்டி பார்த்தோம். அவர் வந்து ஆட்சி உச்ச மூல திரிகோணமாக விளங்கக்கூடிய அவரோட வீட்டிலேயே சுவாமி புத பகவான் இருந்து அனுகிரகம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான காலம்தான் இந்த நவராத்திரியோட காலங்கள். அதுலேயும் இந்த சரஸ்வதி சப்தமியோட ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கிரகாதிபதி இந்த புத பகவான் தான். ஏன்னா புத்திகாரகன், அவரோட அனுகிரகம் இல்லாமல் நமக்கு புத்தி வராது. புத்தி இல்லைன்னா தேவியை பூஜையும் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் வந்து இந்த நவகிரகத்தில் புத்திக்கு அதிபதியாக வித்யாகாரகனாக விளங்கக்கூடிய புத பகவானோட அனுகிரகம் நல்ல செழுமையாக இருக்கக்கூடிய காலம் அது. ஏன் அப்படி சொல்கிறேன் வச்சுங்களேன், நீங்கள் திங்கக்கிழமை வந்து ஆவாகனம் பண்ணுறீங்க சரஸ்வதியை, செவ்வாய்க்கிழமை சுவாமி வந்து அஸ்தமனத்துலேருந்து நிவர்த்தி ஆகி வெளில வராரு. அஸ்தமன நிவர்த்தின்னா அந்த கிரகங்களில் எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு டேமில் வந்து தண்ணி தேக்கி வைக்கிறோம் வச்சிங்களேன், கொஞ்ச நாளாக தேக்கி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணால் எவ்வளோ தண்ணி போகும். அது ஸ்ட்ரெயிட்டாக டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக போனால் கொஞ்சமாக தான் தண்ணி வரும். ஆனால் ஒரு தேக்கி வச்சு ஓப்பன் பண்ணுற இடம் வந்து நிறைய தண்ணி பிச்சுண்டு போகும் பாருங்கள். அந்த மாதிரி தான் அஸ்தமனம்ன்றது. சுவாமி தன்னோட ஆற்றலெல்லாம் அப்படியே இந்த பூமிக்கு இருக்கிற இடத்துல மறைச்சி வச்சுட்டு உதயமாகும் போது அதிமகா விசேஷமாக அதீதமான சக்தியை வந்து வெளிப்படுத்துவார் புத பகவான். அது செவ்வாய்க்கிழமை. ஆனால் ஒரு நாள் முன்னாடி அவரோட அனுகிரக ஆற்றலை வந்து வெளிப்படுத்திடுவார். எப்பொழுதுமே இது கிரகத்தோட நிலை. அப்படி பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையும் அவரோட மிகப்பெரிய பேராற்றல் புத பகவானோட பேராற்றல் வெளிப்படுத்துவார். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து காலையிலேயே கூட உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும்போது நீங்கள் சரஸ்வதியை வந்து ஆவணம் பண்ணி பண்ணுங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. மாலையில் நித்தியப்படி மாலையிலேயே காலை மாலை இருவேளையும் பூஜை பண்ணலாம். நீங்கள் பண்ணுறதுனால மிகப்பெரிய அனுகிரகம் நிச்சயமாக உண்டு. அதுலேயும் புதாதித்ய யோகம்ட்டு சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த புத பகவான் மிகப்பெரிய யோகத்தை வந்து வழங்குவார். நிச்சயமாக அதில் வந்து சந்தேகமே வேண்டாம். அதனால் வந்து ஏனைய நவராத்திரி காலங்களை காட்டிலும் கூடுதலாக இந்த சாரதா நவராத்திரியில் மிகப்பெரிய விசேஷமே இந்த புதாதித்ய யோகத்தோட சுவாமி வந்து விசேஷமாக அஸ்தமனத்திலிருந்து நிவர்த்தி ஆகி வெளிப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அதனால் யாருமே தவற விடாதீங்க. எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், எல்லா குழந்தைங்களும் மிகப்பெரிய படிப்பில் கல்வியில் சிறந்து விளங்கணுன்ட்டு. அந்த கல்வியில் எல்லா குழந்தையும் சிறந்து விளங்குவதற்கு இந்த 5 நாள் மிகப்பெரிய ஒரு விசேஷமான ஒரு அனுகிரகத்தை பண்ணும். ஓம்.